ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபாஸ் டைரி. நாங்கள் முள்ளங்கி வச்சு முள்ளங்கி சாம்பார் பண்ணியிருப்போம், முள்ளங்கி கூட்டு பண்ணியிருப்போம், முள்ளங்கி சட்னி பண்ணியிருப்போம், முள்ளங்கி பொரியல் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நாங்கள் வித்தியாசமாக முள்ளங்கி வச்சு முள்ளங்கி புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். முள்ளங்கி 100 கிராம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். 5 பல் பூண்டை எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். குழம்பு தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், புளி ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு நான் ஊற வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவைக்கு ஏற்ப உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்திக்கணும். வாங்க நாங்கள் இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வடச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் புளிக்குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் விடல, நான் ஆயில் தான் விட்டுருக்கேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முள்ளங்கி நாங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு நாங்கள் குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வதக்கிட்டு குழம்புல சேர்க்குறது. இந்த முள்ளங்கி நாங்கள் வேறு பிளேட்டில் மாற்றிட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் முள்ளங்கி புளிக்குழம்பு செய்கிறதுக்கு வடச்சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இந்த ஸ்டேஜில் நாங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ நாங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நாங்கள் ஆயிலில் வதக்கி வச்சுருக்க முள்ளங்கியை இப்போ சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன்.
இப்போது முள்ளங்கி வேகிறதுக்காக கொஞ்சமாக நாங்கள் இதில் தண்ணி சேர்த்திக்கலாம். புளிக்குழம்பு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை புளிக்குழம்பு எனக்கு தண்ணி மாதிரி இருக்கணும், அப்போ தான் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நிறையவே நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். முள்ளங்கி நல்லா வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போது நான் எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை இதில் சேர்த்திக்கிறேன். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். புளிக்கரைசல் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நாங்கள் இப்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திக்கலாம். புளிக்குழம்புக்கு வெல்லம் சேர்த்துனா அது டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும். அதுக்காக நாங்கள் புளிக்குழம்பு செஞ்சால் வெல்லம் சேர்த்திட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரூபாஸ் டைரி சேனலில் போடுற புது புது அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.